பல முக்கியமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் கணினி மென்பொருள்கள் ரான்சம்வேர் வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கின்றன. இதன் விளைவாக ஐடி நிறுவனங்களின் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் இணையத்தை பயன்படுத்தும் இதர நிறுவனங்களும் ரான்சம்வேர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளன. ரான்சம்வேர் என்பது வைரஸை பயன்படுத்தி பணம் பறிக்கும் முறையாகும். அதாவது இந்த வைரஸ் உங்கள் கணினியை தாக்கினால் அதிலுள்ள முக்கியமான டேட்டாக்கள் அனைத்தும் முடக்கப்படும். அதன் பின்பு ஹேக்கர்கள் பணம் கொடுத்தால்தான் அந்த டேட்டாக்களை விடுவிப்பேன் என்று மிரட்டுவதுதான் ரான்சம்வேர். இப்போது இணையத்தில் இந்த வைரஸ் தான் அதிகமாக பரவி வருகிறது. முக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க தளங்கள் மற்றும் பல நிறுவனங்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலிருந்து உங்கள் கணினி அல்லது ஸ்மார்ட் போனை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை தற்போது பார்க்கலாம். தெரியாத முகவரியிலிருந்து வரும் இமெயில்களை திறக்க வேண்டாம். இமெயில் மூலம்தான் ரான்சம்வேரை ஹேக்கர்கள் அதிக அளவில் பரப்புகின்றனர். இமெயிலில் வரும் அட்டாச்மெண்ட்டை கவனத்துடன் ஸ்கேன் செய்த பிறகுதான் திறக்க வேண்டும். கணினியின் ஆபரேட்டிங் சிஸ்டம் மற்றும் ஆன்டிவைரஸ் ஆகியவற்றை அப்டேட் செய்வது நல்லது. ரான்சம்வேர் தாக்குதல் முன்கூட்டியே கணிக்கப்பட்டு அதற்கேற்ப தடுப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டு அப்டேட்டுகள் வெளியிடப்படுவதால் இது உங்கள் கணினியை ரான்சம்வேர் வைரஸிடமிருந்து பாதுகாக்க உதவும். உங்கள் கணினியை அவ்வப்போது ஸ்கேன் செய்வது நல்லது. பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை கணினியுடன் இணைக்கும் பொழுது அதை முழுவதுமாக ஸ்கேன் செய்த பின்னரே பயன்படுத்த வேண்டும். உங்களது பாஸ்வேர்டை 180 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். கணினியில் உள்ள டேட்டாவை அடிக்கடி பேக்கப் எடுத்துக்கொள்வது நல்லது. இதன் மூலம் ரான்சம்வேர் தாக்குதல் நடந்தாலும் பேக்கப் எடுத்து வைத்த டேட்டாவை மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹேக்கர்களுக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் கணினி ரான்சம்வேர் தாக்குதலுக்கு உள்ளானால் உடனடியாக இணைய இணைப்பை துண்டித்துவிட வேண்டும். ரான்சம்வேர் என்பது நம்மிடம் பணத்தையோ பிற தகவல்களையோ பறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கணினி நச்சு நிரலாகும். பிணையை கொடுக்காவிட்டால் நம்மிடம் உள்ள கோப்புகளை அழித்துவிடவோ ரகசிய குறியீட்டை மாற்றிவிடவோ செய்ய முடியும். கோப்புகளுக்கு பாதுகாப்பான காப்பி வைத்திருப்பதே இதனை தடுக்க எளிமையான வழியாகும். பெயர் தெரியாத இமெயில் முகவரியிலிருந்து வரக்கூடிய அட்டாச்மெண்ட்களை திறந்து பார்க்க வேண்டாம். இதுபோன்ற பெயரோடு வரக்கூடிய அட்டாச்மெண்ட்களை திறந்து பார்க்க வேண்டாம். பரிசு விழுந்திருக்கிறது, வங்கி தகவல்களை கேட்டு வரும் மெயில்கள் என தேவையற்ற எந்த ஸ்பாம் லிங்கையும் திறந்து பார்க்க வேண்டாம். புதிய பென்டிரைவ்களை பயன்படுத்தும் போது ஸ்கேன் செய்த பிறகே பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற மென்பொருட்களை இன்ஸ்டால் செய்யக்கூடாது. மிக முக்கியமான தகவல்களை பேக்கப் எடுத்துக்கொள்வது நல்லது. கைபேசிகளில் தேவையில்லாத செயலிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டாம். சமூக வலைதள கணக்குகளை பிற இணையதளங்களில் பகிர வேண்டாம். இது போன்ற வழிமுறைகள் மூலம் ரான்சம்வேர் தாக்குதலிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.